This video sponsored by SPO Digital Marketing. This is work from home opportunity. Please send your name and qualification. WhatsApp to 9025863666 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். அதுக்கு பேர் தான் இம்பல்சிவ் பையிங். பார்த்த உடனே இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு பொருளை போய் வாங்குறது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம விராட் கோலி, நம்ம ஃபேமஸ் கிரிக்கெட்டர் விராட் கோலி, அனுஷ்கா சர்மாவோட ஹஸ்பண்ட் விராட் கோலி. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, என்கிட்ட இருக்க முக்கால்வாசியான கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பல்சிவ் பையிங் தான். எனக்கு தேவையே இல்லை, அவ்வளோ கார்ஸை நான் ட்ரைவே பண்ணுறதில்ல, ஆனாலும் அவ்வளோ கார்ஸை நான் வாங்கி என் கராஜில் நிறுத்தி வச்சுருக்கேன். அதில் முக்கால்வாசி காரை நான் இப்போ வித்துட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய பிளேயர் அவர், அவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்கும், இருந்துமே அவரே அவ்வளோ இம்பல்சிவ் பையிங் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இந்த இம்பல்சிவ் பையிங்ன்றதை எஸ்கேப் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கான ரூட்டு கிளியர் ஆகிடும். யூ கேன் லைக் எஸ்கேப் அவுட் ஆஃப் திஸ் மிடில் கிளாஸ், பிலீவ் மீ. அடுத்தது கார்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, நம்ம அந்த கார் லோன் பற்றி பேசி ஆகணும். நம்ம பசங்கள்லாம் வேறு ஐஃபோன் ட்ரீமு, அடுத்தது கார் ட்ரீமு. ஸோ இந்த கார் லோன் எப்படின்னாக்கா, 25 வயசு தான் ஆயிருக்கும். 25 வயசில் வந்து கார் வாங்கணும், அதுவும் லோனில் வாங்கிடணும். ஏன்னா லோன் தான் அங்கங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே. ஸோ ஈஸி லோன் ஆக்சஸ் இருக்கும்போது லோனில் வாங்கி போடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஆள் வந்து நம்ம ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கார் லோன் எடுத்துருவா போல். ஆனால் கார் லோன் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறீங்களான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 24-10 இந்த ரூல். இது என்ன 24-10 ரூல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 20% ஆஃப் தி கார் வேல்யூவை நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கட்ட முடியணும் உங்களால். அண்ட் 4 இயர்ஸ்க்குள்ளே மொத்த காரோட இஎம்ஐயும் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியணும். அண்ட் 10% ஆஃப் த இஎம்ஐ தான் உங்களோட சேலரியிலேருந்து போகணும். 10% ஆஃப் த சேலரி அமௌண்ட்டு தான் உங்களுக்கு இஎம்ஐயாக போகணும். அண்ட் அந்த 10%க்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரோட ரன்னிங் காஸ்ட்டும் அந்த 10%க்குள்ளேயே அடங்கிடணும். இஎம்ஐ அண்ட் ரன்னிங் காஸ்ட் சேர்த்து அந்த 10%க்குள்ளேயே அடங்கிடணும். இதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கார் லோன் எடுக்கலாம். இல்லைனா அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ உங்களோட ட்ரீமை கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. உடனே கார்லாம் எடுக்கிறதுக்கு அவசரப்படாதீங்க. ஸோ இது அவசரப்படாமல் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக சீக்கிரமாக ஆகிட்டு போகிறீங்க. ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் ஆனிமல்ஸுங்க. அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்த்தே நம்ம நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ஐஃபோன் வச்சுருக்கான், நம்ம ஐஃபோன் வாங்கணும். அவன் கார் வச்சுருக்கான், நம்ம கார் வாங்கணும். வீடு கட்டிட்டான், வீடு வாங்கணும். எதுக்கு? லெட்ஸ் பி ரேஷ்னல். அது தேவையில்லை, நமக்கு தேவையில்லை, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா அது வாங்குறதுல அர்த்தமே இல்லை. யூ ஆர் ரூயினிங் யுவர் செல்ஃப். லைக் அவனோட அப்பா காசுலேருந்து அவன் வாங்குறானா இல்லை அவன் சம்பாரித்து வாங்குறானான்றதே உனக்கு தெரியாது. தெரியாமலேயே நீ அவனை பார்த்து நீ வந்து பார்த்தீங்கன்னா பொறாமப்பட்டுட்டு நீ போய் வாங்கிடுற. ஈகோவை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல். ஸோ லெட்ஸ் கண்ட்ரோல் இட். இமோஷனல் டேமேஜ். நீங்களாம் கேட்கலாம், ஏன் பணம், நான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி வேணால் செலவு பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்கணும், கேட்பீங்க. ஆனால்